சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. அப்பா, கவி பாடும் புலவர்கள் அத்தனை பேருமே பெண்களை மான்களுக்குத்தான் ஒப்பிடுவார்கள். ஆனால் புலி சின்னம் பொறிக்கப்பட்ட இந்த கட்டாரியை கையில் ஏந்தும் போது நானே புலியாக மாறிவிடலாம் போல் தோன்றுகிறது. அப்பா, என்னம்மா? இப்படி ஒரு பரிசை எனக்கு தர வேண்டும் என்று எப்படி தங்களுக்கு தோன்றியது? மகளே, எல்லா புலவர்களின் குடும்பங்களிலும் அவர்கள் வீட்டு குழந்தைகள் தங்கள் தந்தையைப் போல ஏடும் எழுத்தாணியும் வைத்துக் கொண்டு விளையாடுவார்கள். ஆனால் நீயோ வாளும் வேலும் வைத்துக் கொண்டு விளையாட விரும்பினாய். அதனால்தான் இங்கு உனக்கு ஆசானாக இருந்து கல்வி கற்பித்த அதே நேரத்தில் மாமன்னரின் பரிந்துரையோடு ஆயுத பயிற்சி பெறவும் ஏற்பாடு செய்தேன். அப்பா, அங்கு நான் அவற்றை சிறப்பாக பயின்றேன் அல்லவா? அதில் என்ன சந்தேகம்? மாமன்னரே உன் வீரத்தை கண்டு பாராட்டினாரே. உன் பெயர் முத்துநகையாக இருந்தாலும் கழுத்தில் இருக்கும் நகையை விட கையில் ஏந்தும் வாளைத்தானே நீ அதிகம் விரும்புகிறாய். ஆண் குழந்தை இல்லாத எனக்கு நீயே ஒரு ஆண்மகனைப் போல் வீரம் பொருந்தியவளாக விளங்குவது எனக்கு பெரிதும் மகிழ்ச்சியை தருகிறதம்மா. அதனால்தான் மென்மையான முத்தாரத்தை வாங்கி தருவதை விட கூர்மையான இந்த கட்டாரியை உனக்கு பிறந்தநாள் பரிசாக வாங்கித் தரலாம் என்று தீர்மானித்தேன். அப்பா, இதைவிட சிறந்த பரிசு வேறு எதுவும் இருக்க முடியாதப்பா. ஆயுதங்களுக்குள் இருக்கும் வேறுபாடு பற்றி நீ அறிவாயா அம்மா? சொல்லுங்கள் அப்பா. தூரத்தில் இருக்கும் ஒருவன் மீது இங்கிருந்தே வீச பயன்படும் அம்பு, வேல், ஈட்டி முதலானவை அஸ்திரம் எனப்படும். அருகருகே நெருங்கி நின்று போர் புரிய பயன்படுத்தும் வாள், கதை ஆகியவை சத்திரம் எனப்படும். அப்பா, புலவராகிய தங்களுக்கு இவையெல்லாம் எப்படி தெரியும் அப்பா? மாமன்னர் கரிகாலரிடம் நெருங்கி பழகுவதால் அறிந்தவைதானம்மா இதெல்லாம். மற்ற ஆயுதங்கள் வைத்திருப்பது எல்லோருடைய கண்களுக்கும் தெரியும். ஆனால் குறுகிய கத்தியான இந்த கட்டாரியை வைத்திருப்பது யார் கண்ணுக்கும் தெரியாது. நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும். சரியாக சொன்னீர்கள் அப்பா. இனி நான் எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த கட்டாரியை பிரிய மாட்டேன். என்னை நான் காத்துக்கொள்ள உங்கள் மகளுக்கு நீங்கள் தந்த இந்த பரிசு நிச்சயம் பயன்படும். இப்படி எந்த தந்தையும் தந்திராத ஒன்றை என் மகளுக்கு நான் பரிசாக தந்தேன். நான் அந்த கட்டாரியை எந்த நேரத்தில் தந்தேனோ தெரியவில்லை. அந்த கட்டாரி வந்த சில நாட்களிலேயே என் மகள் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். நான் அவளுக்கு தந்த அந்த கட்டாரி என் நெஞ்சையே கீறி ரணமாக்கி விட்டது. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் ஐயா. அவர் ஒரு வீராங்கனை என்பதற்காகத்தானே அப்படி செய்தார்கள். உண்மைதான் அம்மா. அதற்கேற்ப அவள் மாமன்னரின் பணியை ஏற்று எதிரியின் பிடியில் இருக்கும் ஒருவரை மீட்க வேண்டும் என்று காட்டிற்கே சென்று விட்டார். அது எனக்கு பெருமைதான். ஆனால் என்ன ஐயா? எந்த காரணம் கொண்டு என் மகள் என்னை தவறாக புரிந்து கொண்டாள் என்று எனக்கு தெரியவில்லை. முத்துநகை என்னை ராஜதுரோகி என்று சுட்டிக்காட்டியதால் மாமன்னர் என்னை சிறையில் அடைக்க நேர்ந்தது. என்ன இருந்தாலும் மாமன்னரே பிறகு புரிந்து கொண்டு விடுவித்தாரே. நான் சில நாட்கள் ராஜதுரோகி என்று குற்றம் சாட்டப்பட்டதும் சிறையில் இருந்ததும் அதிலிருந்து மன்னராலேயே விடுவிக்கப்பட்டதும் ஊரில் யாருக்கும் தெரியாது. நீ நீண்ட காலமாக எனது இல்லத்தில் பணிபுரிபவள், நம்பிக்கைக்கு உரியவள் என்பதால் தான் என் உள்ளத்தின் உணர்வுகளை உன்னிடம் பகிர்ந்து கொள்கிறேன்.
இதையெல்லாம் தயவு செய்து வேறெங்கும் சென்று சொல்லிவிடாதே. உங்கள் வீட்டு உப்பை தின்ற நான் நன்றி மறந்து இதையெல்லாம் வேறு எங்கும் சொல்லிவிடுவேனா? நல்லதம்மா. ஐயா, ஆ? நான் ஒன்று கேட்கலாமா? சொல்லம்மா. இத்தனை நாட்களாக இல்லாமல் இப்பொழுது ஏன் தாங்கள் முத்துநகையின் பிறந்த நாளை பற்றி நினைக்கிறீர்கள்? சித்ரா பௌர்ணமி நெருங்குகிறதல்லவா? ஆமாம். அன்றுதான் முத்துநகையின் பிறந்த நாள். சென்ற வருடம் அவள் எங்கில்லை. இந்த வருடமாவது வருவாளா என்பதும் தெரியவில்லை. அரசருக்குரிய வேலைக்காகத்தானே முத்துநகை சென்றிருக்கிறார் என்று சொன்னீர்கள். ஆமாம். அப்படியானால் அரசருக்கு முத்துநகையை பற்றிய எல்லா விவரமும் தெரிந்திருக்கும் அல்லவா? உண்மைதான். பிறகு ஏன் நீங்களே சென்று மன்னரிடம் கேட்க கூடாது? நீ சொல்வதும் சரிதான். மன்னரிடம் இதை பற்றி பேசுவதா வேண்டாமா என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஒரு தந்தை தன் மகளை பற்றி பேசுவதற்கு ஏன் தயங்க வேண்டும்? நான் இன்றே சென்று மன்னரிடம் என் மகள் முத்துநகையை பற்றி பேசிவிட்டு வருகிறேன். சரி, நீ சென்று உன் பணியை பார். சரி ஐயா. இருங்கோவேல்தான் வீரபாண்டி, வீரபாண்டிதான் இருங்கோவேல். இப்பொழுது என் அருமை மனைவி பெருந்தேவி ஏதோ ஒரு ஆவேசத்தில் சென்று தன் ஆவியையும் பறிகொடுத்து விட்டாள். அவள் இருந்த இடம் வெறுமையாகிவிட்டது. அதை நிறைவு செய்யும் பொறுப்பு உன்னிடம்தான் இருக்கிறது. அவளிடத்தில் நீ இருந்து நம் வாழ்வை வளம் பெற செய்ய வேண்டும். முறைப்படி என்னை மணந்து கொண்டு வேளிர்குடி ராணியாக வேண்டும். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய பாவியாகிவிட்டேன். என்னை ஒரு வீர மங்கையாக நினைத்தவர்களின் முகத்தில் கரையை பூசும்படி செய்து விட்டேனே. ஒரு சாதாரண பெண்ணை போல் காதல் பயப்பட்டு என்னை நான் அந்த கொடியவனிடம் இழந்து விட்டேனே. என்னை எப்படியெல்லாம் ஏமாற்றி இருக்கிறான் அந்த கயவன் இருங்கோவேல். அப்படிப்பட்ட ஒரு துரோகியை நானே மன்னரிடம் அழைத்து சென்று விட்டேனே. அன்று மட்டும் மாமன்னர் சற்று எச்சரிக்கையாக கவச உடையை அணியாமல் இருந்திருந்தால் மாமன்னரை இழந்திருப்போமே. ஐயோ, அவரது மரணத்திற்கு நானே முற்றிலும் காரணமாக இருந்திருப்பேனே. பெற்ற மகளினும் மேலாக என் மீது பாசத்தை காட்டிய மாமன்னரை நானே படுகொடியில் தள்ளி இருப்பேனே. எப்படியெல்லாம் கபட நாடகம் ஆடி என்னை ஏமாற்றி இருக்கிறான் அந்த துரோகி. ஒரு கிழிந்த ஆடையை வைத்து என்னை எப்படியெல்லாம் கதற வைத்தான், எங்கெல்லாம் அலைய வைத்தான். நானும் அந்த துரோகியின் வார்த்தையை நம்பி பித்து பிடித்தவள் போல அலைந்தேனே. நான் பூம்புகாரை விட்டு இங்கு வந்து கடமையையே மறந்து ஒரு பாதகனிடம் என் மனதை பறிகொடுத்து விட்டேனே. ஐயோ, சோழ நாட்டுக்கே துரோகம் செய்து விட்டேனே. தாய்க்கு தாயாக இருந்து என்னை கண்ணை போல் காத்து வளர்த்த என் தந்தையை எதிரிக்கு துணை போகிறார் என்று எல்லையை மீறும் அளவிற்கு ஏளனமாக பேசிவிட்டேனே. கல்வியை கற்பித்த குருநாதரான என் தந்தையை ராஜ துரோகி என்று அபாண்டமாக அவர் மீது பழியிட்டு சிறையில் அடைக்கும்படி செய்து விட்டேனே. சோழ நாட்டின் ஜென்ம விரோதியான அந்த இருங்கோவேளோடு கூடி குழாவினேனே. இல்லை இல்லை, நான் வீரபாண்டியை தானே காதலித்தேன்.
அவருக்குத்தானே என் உள்ளத்தையும் உடலையும் அர்ப்பணித்தேன். அது இருங்கோவேளாக இருக்க முடியும் என்று நான் எப்படி நினைத்திருக்க முடியும்? பாவி, தான் யார் என்பதை இறுதி வரை என்னிடம் சொல்லாமலேயே மறைத்து விட்டானே. இல்லை இல்லை, பலமுறை அவன் என்னை சந்திக்கும் போதெல்லாம் ஜாடையாக ஏதோ சொல்லி இருக்கிறான். முட்டாள் நான் தான் அதை புரிந்து கொள்ளாமல் போயிருக்கிறேன். ஒரு முறை நேரடியாகவே நான் தான் இருங்கோவேள் என்பதை எனக்கு அவன் புரிய வைக்க முயற்சித்தானே. முத்துநகை, நாம் வாழ்க்கையின் போராட்டங்கள் நிறைந்ததாகவே இருக்கிறது. நாம் ஏன் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு எந்த குறுக்கீடும் இல்லாத, எவருக்கும் இடை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு தீவுக்கு சென்று விடக்கூடாது? நமக்கென கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை விட்டுவிட்டு எங்கோ எதையோ தேடிச் செல்வது போகாத ஊருக்கு வழியை தேடுவது போல. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அதை நேருக்கு நேராக சந்திக்க வேண்டும். அதில் ஏற்படும் போராட்டங்களை எதிர்கொள்ள வேண்டும். ஆஹா முத்துநகை, உனது உறுதிமிக்க உரையை கேட்கும் பொழுது எனக்கே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. நாம் ஏற்றுக்கொண்ட கடமைகளை நிறைவேற்றித்தான் தீர வேண்டும் என்ற கடமை உணர்வு எனக்குள் மேலோங்குகிறது. ஆனால் என்ன? நாம் இருவரும் இணைந்து ஒரே பாதையில் போய்க் கொண்டிருக்கிறோமா என்பதுதான் எனக்கு புரியவில்லை. தங்களுக்கு ஏன் இந்த சந்தேகம்? பெருவழுதி பாண்டியர் சோழ நாட்டில் நடக்கும் இந்திர விழாவிற்கு வருவதற்கு முன் 2 நாடுகளுமே பகைப்பட்டு நின்றன. ஆனால் எங்கள் சோழ மன்னர் கரிகால் பெருவளத்தார் மிகுந்த பெருந்தன்மையோடு பாண்டிய மன்னருக்கு அழைப்பு விடுத்தார். அதை ஏற்றுக்கொண்டு அவரும் வந்துவிட்டாரே. இன்று 2 பெரும் பேரரசுகளும் ஒன்றிணைந்து நின்று கொண்டிருக்கிறதென்றால் அதற்கு காரணமே எங்கள் மாமன்னரின் உயர்ந்த பண்புதானே. அப்பப்பப்பா, உங்கள் மன்னரை பற்றி பேச ஆரம்பித்து விட்டால் அப்படியே மெய்மறந்து போகிறாயே. இந்த அளவிற்கு ராஜ விசுவாசமும் நாட்டுப்பற்றும் கொண்ட ஒரு பெண்ணை இதுவரை நான் பார்த்ததே கிடையாது முத்துநகை. அதனால் அல்லவா நாட்டை துறந்து காட்டுக்கு வந்து இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் தாங்கிக் கொண்டிருக்கிறாய்? ஏன் நீங்களும் தான் பாண்டிய நாட்டிலிருந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு விறகு வெட்டியை போல் தங்களை காட்டிக்கொண்டு பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அத்தனைக்கும் ஈடு கொடுக்கும் வகையில் உன்னுடைய துணை எனக்கு கிடைத்து விட்டதே. என் காதலை ஏற்றுக்கொண்டு உன்னையே எனக்கு தந்து விட்டாயே. அதனால்தான் சில நேரங்களில் இப்படியே எங்காவது சென்று விடலாமா என்று தோன்றுகிறது முத்துநகை. நமது கடமைகள் நல்லபடியாக நிறைவேறட்டும். எங்கள் சோழ நாட்டின் எதிரியான அந்த இருங்கோவேள் வீழ்ந்த பிறகு நாம் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். சோழ நாட்டின் ஒரே எதிரியான அவனை அழிக்கும் வரை எனக்கு உறக்கம் கிடையாது. முத்துநகை, இவ்வளவு பேசுகிறாயே, ஒருவேளை நான் பாண்டிய நாட்டானாக இல்லாமல், ஏன் வீரபாண்டியாக இல்லாமல் வேறொருவராக இருந்தால், அதுவும் நீ கடுமையாக வெறுக்கும் அந்த எதிரி இருங்கோவேளாக இருந்தால், சிறிதும் தயக்கம் இல்லாமல் உங்களை கொன்று விடுவேன். அதற்கு பிறகு எதிரியின் அரவணைப்பில் இருந்த இந்த உடல் வேண்டாம் என்று என்னை நானே அழைத்துக் கொள்வேன். பொறு புத்துநகை, ஏன் இந்த ஆவேசம்? பாண்டிய நாட்டைச் சேர்ந்த நான் உனக்கு எப்படி எதிரியாவேன்? அப்படி இருந்தால் என்ன செய்வாய் என்று தெரிந்து கொள்ள ஒரு பேச்சிற்காக கேட்டேன். வேண்டாம், பேச்சிற்காக கூட இனி ஒரு முறை என்னிடம் இப்படி கேட்க வேண்டாம்.
அந்த இருங்கோவேள் மீது கொண்ட பகை என்பது சோழ நாட்டில் பிறந்த ஒவ்வொருவரது ஊனிலும் உதிரத்திலும் கலந்து போன ஒன்று. அது என் உடல் முழுவதும் பரவி இருக்கிறது. அந்த இருங்கோவேள் என்னை படைத்த கடவுளாகவே இருந்தாலும் சரி, அவன் மட்டும் என் கண் எதிரே வந்தால் அவனை 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 அப்படியே அழித்து விடுவேன். அப்படியானால் அந்த வீரபாண்டி என்னிடம் சொன்னது வெறும் பேச்சுக்காக அல்ல. அவன் உண்மையைத்தான் சொல்லியிருக்கிறான். வீரபாண்டிக்குள் இருந்த இருங்கோவேள் வெளிப்பட்டு தன்னை புலப்படுத்திக் கொள்ள நினைத்திருக்கிறான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நான் ஆவேசப்பட்டதால் வெளிப்பட்ட உருவம் மீண்டும் அவனுக்குள்ளேயே அடங்கிவிட்டது. நான் மட்டும் அன்று சற்று பொறுமையாக என் கோபத்தை அடக்கிக் கொண்டு பேசியிருந்தால் இருங்கோவேளின் சுயரூபம் அப்பொழுதே வெளிப்பட்டிருக்கும். அன்று வார்த்தையில் சொன்னதை செயலாக்குவது போல் அவனை நான் கொன்றுவிட்டு நானும் மடிந்திருக்கலாம். இன்று ஏற்பட்டிருக்கும் இந்த அவமானங்களும் வேதனைகளும் இருந்திருக்காதே. ஐயோ, நான் இறந்திருக்கலாமே. இதென்ன சிந்தனை? நான் ஏன் இறக்க வேண்டும்? நான் எதற்காக காட்டிற்கு வந்தேன்? செழியரை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. அது தானாக நடந்தால் என்ன, நானாக செய்தால் என்ன? எப்படியோ செழியர் மர மாளிகையிலிருந்து சென்று விட்டார். இனி எனது நோக்கம் அந்த இருங்கோவேள் அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான். மாமன்னர் கரிகாலர் இனி அதை பார்த்துக் கொள்வார். என் உயிரை பற்றி இனி எனக்கு கவலை இல்லை. அந்த இருங்கோவேள் என்ன செய்து விடுவான் என்பதை நானும் பார்த்து விடுகிறேன்.